ஆன்மீகத்துல மந்திரங்களுக்கும் யாகங்களுக்கும் பூஜைகளுக்கும் வழிபாடுகளுக்கும் எவ்வளவு சக்தி இருக்குதோ அதை போலவே மூலிகைகளுக்கும் பல்வேறு சக்தி இருக்குங்க. அதிலும் குறிப்பாக மூலிகையை பொறுத்த மட்டிலும் இலை, தண்டு, வேர், அதில் பூக்கக்கூடிய பூக்கள்னு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கு அப்படின்னு சித்தர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு குறிப்புகளா கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது நாயுருவி. இந்த செடி உங்க வீட்டுக்கு பகுதியில பாத்தீங்கன்னா அல்லது நீங்க செடி வச்சிருப்பீங்களே அந்த செடிகளுக்கு இடையில கூட வளர்ந்துருக்கும். அத மாதிரி பக்கத்துல யாராவது தோட்டம் அமைச்சிருந்தாங்கன்னா அந்த செடிகளுக்கு இடையிலையுமே பாத்தீங்கன்னா இந்த செடி தானாகவே வளர்ந்துருக்கும். இந்த நாயுருவி செடியை இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க பயன்படுத்தினீங்கன்னா சகலமும் சர்வமும் உங்களுக்கு வசியமாகும். ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அஷ்டகர்மங்கள்ல. ஆனா இந்த நாயுருவியை பொறுத்த மட்டிலும் 8 கர்மங்களுக்குமே பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. வசியம் முதல் மாரணம் வரை இதை வைத்து நிறைய விஷயங்களை பண்றாங்க அப்படிங்கிறது மாந்திரிகத்துல முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்கு. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நாயுருவியின் இலை கிடைத்தாலும் வேர் கிடைத்தாலும் தண்டு கிடைத்தாலும் அரிசி போல இருக்கும். அந்த மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா அரிசி மாதிரி இருக்கும். அந்த நாயுருவியோட விதைகள் மாதிரி அரிசி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதி கிடைச்சாலும் இதுல என்ன உங்களுக்கு கிடைச்சாலும் இப்ப நான் சொல்ற முறைப்படி மட்டும் நீங்க பயன்படுத்தி பாருங்க. கோடீஸ்வர் யோகம் உங்களுக்கு தேடி வருங்க. இந்த சேனலை தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணது மூலமாக ஒருவருக்கு உணவளிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். சரி, இப்ப இதுல எனக்கு ஒரு இலை கிடைச்சிச்சுங்க. நீங்க சொன்ன மாதிரி வீட்டு பக்கத்திலே முளைச்சிருந்துச்சு, நான் எடுத்துக்கிட்டேன். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நீங்க அதை எடுக்கும் போது அதோடைய அந்த வேர் பகுதி உடையாம நல்லா நிறைய தண்ணீர் ஊத்தி ஊற வச்சீங்கன்னா அப்படியே மேல்வாரி தூக்குனீங்கனாலே வந்துடும். அதை உடைச்சு கையில நகம்பட்டு அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ராகு கால யமகண்ட நேரம் தவிர்த்து எந்த நேரத்தினாலும் இது நீங்க எடுத்து சுத்தமான முதல்ல தண்ணீர்ல கழுவிக்கோங்க, அடுத்தது பன்னீர்ல கழுவிக்கோங்க, அடுத்தது பால்ல கழுவிக்கோங்க, அதற்கு அடுத்தது மஞ்சள் தண்ணியில கழுவிக்கோங்க, அதற்கு அடுத்தது தண்ணீர்ல மறுபடியும் தண்ணீர்ல கழுவிட்டு அதை லேசா காத்துல உலர வச்சுட்டு இதை நீங்க எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா, முதல்ல நிலைவாசல்ல வச்சீங்கன்னா பணம் சேரும். அடுத்தது உங்க வீட்டு பூஜை அறையில, அதற்கு அடுத்தது பணம் வைக்கிற இடத்துல, கல்லுப்பு ஜாடிக்கு பக்கத்துல, அரிசி பாத்திரம் இருக்கக்கூடிய இடத்துல, பட்டு வஸ்திரங்கள் பீரோல பட்டு வஸ்திரங்கள் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த இடத்துலலாம் நீங்க வச்சீங்கன்னா பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்படியே முழு செடியும் கொண்டு போய் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. ஒரே ஒரு இலை அல்லது அதுல அந்த நுனியில உங்களுக்கு அரிசி மாதிரி காட்டுறேன் இல்லையா அது பூ மாதிரி, அதுல ஒரு சின்ன பீஸ் இதை நீங்க அப்படியே கொண்டு போய் அப்படியே வைக்காம ஒரு காகிதத்துல மடிச்சு வைக்கலாம் அல்லது ஒரு சின்ன துணியில மடிச்சு நீங்க வைக்கலாம். இது போல நீங்க பயன்படுத்தினீங்கன்னா பணமும் சேரும். உங்களுக்கு வசீகர சக்தி வசிய சக்தி அதிகரிக்கும். அந்த காலத்துலலாம் இதன் வேரை கொண்டுதான் பல் துளக்குனாங்க, இந்த வேரை வாயில அடக்கிக்கிட்டு தான் மந்திரம் சொன்னாங்கன்னுலாம் சொல்லப்படுது. அப்படி நாம சொல்லும் போது இந்த வேரை எடுத்து நீங்க சுத்தமான தண்ணீர்ல கழுவிட்டு இந்த வேரை நீங்க வாய்க்குள்ள வச்சுட்டு நீங்க ஏதாவது ஒரு மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தின் முழு சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. இது போன்ற பல நன்மைகளை கொண்ட இந்த இலையோ வேரோ காயோ பூவோ உங்களுக்கு கிடைத்தால் இப்ப நான் சொன்ன முறைப்படி நீங்க பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், செல்வந்தராகும் யோகமும் ஏற்படும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க. இப்ப நான் சொன்ன தகவல் எளிமையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறாம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மகா பெரியவாவின் ஆசீர்வாதத்தால் நல்லதே நடக்கட்டும்.